ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில ஆபிலை தன்னுடைய சகோதரர் காபில் கொன்னுட்டார் இல்லைங்களா? இது வெறும் வரலாற்று சம்பவம் மட்டும் இல்லங்க. இந்த காட்சி வந்து மனிதனுடைய உள்ளம், குற்ற உணர்வு, அவனுடைய பொறாமை, வன்முறை, சமூகத்துடைய சீரழிவு, மனித உயிருடைய மதிப்பு, நாகரிகத்துடைய தொடக்கம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில பேசக்கூடிய மிக ஆழமான ஒரு குர்ஆனிய காட்சின்னு சொல்லலாம். இது தொடர்பான முக்கிய குர்ஆன் வசனம் வந்து, அப்போ அவனுடைய உள்ளம் வந்து தன்னுடைய சகோதரனை கொல்வதை அவனுக்கு இலகுவாக, அழகாக காமிச்சது. ஆகவே அவன் அவனை வந்து கொன்று விட்டான். பின்னர் அவன் வந்து இழப்பாளர்களில் ஒருவனாக ஆயிட்டான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதா ஒரு காகம் வந்து அல்லாஹ் அனுப்பிச்சு என்ன செய்றான்னா, எப்படி அந்த இறந்த உடலை புதைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் காட்டுறான். கத்துக் குடுக்குறான் தன்னுடைய சகோதரனுக்கு. தன்னுடைய சகோதரன் காபில் கற்றுக்கொள்கிறான். 5வது அத்தியாயம் 31வது வசனம். ஒரு உயிரை கொன்றவன் முழு மனித குலத்தையும் கொன்றவன் போன்ற ஆவான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 32வது ஆயத்துல. இந்த காட்சி மூலியமாக பல உளவியல் படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. முதலாவது பொறாமை. அத கட்டுப்படுத்தலைன்னா அது வன்முறையாக மாறும். காபில் தனது சகோதரனை வெறுத்ததற்கான முதல் அடிப்படை ஒப்பீடு செய்வது, கம்பேரிசன். அடுத்தது மறுப்பு, அடுத்தது அகந்தை, அடுத்தது உச்சகட்ட கோபம். இது நவீன உளவியல்ல ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன், நார்சிஸ்டிக் இன்ஜுரி சொல்லுவாங்க. இன்ஃபீரியாரிட்டி ரேஜி, என்வி அக்ரஷன் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல சமூக வலைத்தள ஒப்பீடு வந்து அவனுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லி எவ்வளோ குழப்பங்களை பூமியில பண்றாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா காலத்துல பாருங்க. கரியர் ஜெலசின்றாங்க, ரிலேஷன்ஷிப் ஜெலசின்றாங்க, இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர்ன்றாங்க. இவை பல மன அழுத்தங்கள், குற்றங்களுக்கு காரணமாக இருக்கு. பல கொலைகள், காதல் தோல்வி, குடும்ப சொத்து, சமூக மரியாதை, ஆன்லைன்ல அவமானப்படுத்துறது, இதெல்லாம் இதிலேருந்து உருவாவது தான். அல்குரான் மிகவும் ஆரம்பத்திலேயே மனிதனுடைய உளவியலை காட்டுகிறது. அடுத்தது பாவம் வந்து முதல்ல மனசை வந்து உணர்ச்சியற்றதாக ஆக்கி விட்டுரும். அது இந்த வசனத்துல தெரியுது. அவனுடைய மனம் வந்து அவனுக்கு இலகுவாக்குச்சு அந்த விஷயத்த, அந்த கெட்ட காரியத்த. முதல்ல மனசாட்சியே எதிர்க்கும் இது. பின்னர் தான் வந்து எமோஷனல் நம்ப்னஸ், ரேஷனலைசேஷன், ஜஸ்டிஃபை பண்றது இது எல்லாமே நடக்கும். இன்றைய உளவியல்ல இதை வந்து மாரல் டிஸ்எங்கேஜ்மென்ட் என்று சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. டீசென்சிடைசேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, முதல் முறையாக பொய் சொல்லும்போது பயம் இருக்கும். பின்னர் அது சாதாரணமா ஆயிடும் இல்லைங்களா? அதே போல தான் கேமிங் கல்ச்சர் ஆகட்டும், வயலன்ஸ், சோசியல் மீடியால வயலன்ஸ் ஆகட்டும், போர்னோகிராஃபி, ட்ரோலிங்கு, சைபர் புல்லியிங்கு, இவை தொடர்ந்து மனித மனதை என்ன ஆகும்னா, உணர்ச்சியற்ற நிலைக்கு தள்ளிடும். குற்றம் செஞ்ச பின்பு மனித மனம் வந்து அமைதி அடையாதுங்க. காபில் வெற்றி பெறல. அவன் அழுதான், பதற்றம் அடைஞ்சான். தன்னுடைய உடலை, சகோதரனுடைய உடலை எப்படி மறைக்கணும்னு தெரியாம குழம்புனான். இதுதான் கில்ட் சைக்காலஜி என்று சொல்லுவாங்க. அதாவது மனுஷனுடைய ஃபித்ரா இருக்கு இல்லைங்களா? அது அது வந்து நன்மை, தீமை உணர்வோடு படைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பல குற்றவாளிகள் வந்து தூக்கம் இல்லாமல் அனுபவிக்கிறாங்க, அவங்க செஞ்ச குற்றத்துக்காக. அவங்களுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி, பேரனோயா, டிப்ரஷன் எல்லாமே இருக்கும். மேலும் நவீன கிரிமினாலஜில கூட என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் வந்து எல்லாருக்கும் ஒரு பவரை தராது என்று சொல்றாங்க. பலருக்கு அது வந்து ரொம்ப கஷ்டத்தையும், ட்ராமாவையும், மென்டல் கொலாப்ஸ், கில்ட் டிஸார்டர், டிப்ரஷன குடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. மனுஷன் வன்முறையை கற்றுக்கொள்வதும் இமிடேஷன் மூலியமா தான் கற்றுக்கொள்றான். காபில் வந்து காகத்திடமிருந்து கற்றுக்கொண்டான் இல்லையா? இது மிகவும் ஆழமான ஒரு அப்சர்வேஷன். மனுஷன் அதே மாரி தான் இமிடேஷன் மூலியமா, மாடலிங் மூலியமா தன்னுடைய நடத்தையை கற்றுக்கொள்றான். இன்னைக்கு சோசியல் சைக்காலஜில பார்க்கலாம் இல்லைங்களா? ஆல்பர்ட் பண்டூராவுடைய சோசியல் லேர்னிங் தியரியில பார்க்கலாம். இதத்தான் சொல்லுது. இன்றைய உலகத்துல மனிதர்கள் வயலன்ஸை கற்றுக்கொள்வது சினிமா மூலியமா, சோசியல் மீடியா, கேங் கல்ச்சரு, டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்சஸ் மூலியமா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் புரொபகண்டா மூலியமா தான் கற்றுக்கொள்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சமூகம் எதை நார்மலைஸ் பண்ணுதோ, அது மனுஷங்களுடைய நடத்தையாக அது மாறிடும் ஃபியூச்சர்ல. மனித உயிருடைய மதிப்பு சமூகத்துடைய அடித்தளமாக இருக்குங்க. ஒரு உயிரை கொன்றவன் முழு மனித குலத்தையும் கொன்றவன் போல ஆயிடும். இது ஒரு சட்ட வாசகம் மட்டும் கிடையாது. இது ஒரு சிவிலைசேஷனல் பிரின்சிபல் என்று சொல்லலாம். நாகரிகத்துடைய அடிப்படை. ஏன்னா, ஒரு சமூகம் வந்து உயிரை மதிக்கலை என்றால், அங்க ஒரு பிளட் ஷெட் வந்து சாதாரணம் ஆயிடுச்சுன்னா, அங்க வயலன்ஸ் வந்து நார்மல் ஆயிடும். அந்த சமூகம் சிதறிவிடும். இன்றைய உலகத்துல ஜெனோசைட் பார்க்கலாம், எத்னிக் கிளென்சிங் பார்க்கலாம், டெரரிசம் பார்க்கலாம், கேங் வயலன்ஸ் பார்க்கலாம், ஸ்கூல்ல ஷூட்டிங் பண்றது பார்க்கலாம், கம்யூனல் ரயட்ஸ் பார்க்கலாம். இவை எல்லாமே மனித உயிருடைய இந்த புனிதத்தன்மையை இழந்ததனுடைய விளைவுகள் தான். முதல் கொலை வந்து குடும்பத்துக்குள்ள நடந்தது. சமூகவியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல் குரான் என்ன கவனமா காட்டுதுன்னா, அல் குரான் வந்து முதல் வயலன்ஸ் வந்து அந்நியர்களுக்கு மத்தியில் இல்ல, சகோதரர்களுக்கும் நடந்தது. இது சோசியாலஜில ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. சமூக சீரழிவு வந்து பெரும்பாலும் குடும்பங்கள், உறவுகள், நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவற்றிலிருந்து தான் தொடரும். இன்னைக்கும் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸு, கருணை கொலை, இன்ஹெரிட்டன்ஸ் மர்டர், சிப்லிங் மத்தியில ரைவல்ரி மிக அதிகமாக இருக்கு. தொழில்நுட்ப முன்னேற்றம் வந்தாலும் மனுஷன் வந்து மனுஷனுடைய மனசு நோய் வந்து மாறலங்க. மேலும் புதைக்கிறது சம்மந்தமா மனித கண்ணியத்துடைய தொடக்கம், இறந்த ஒரு பாடிய புதைக்கிறது.
காகம் வந்து உடலை மறைப்பதை கற்றுக் குடுத்துச்சு இல்லையா? இதிலிருந்து ஒரு பரியல், சிமெட்ரி ப்ரொசீஜர் எப்படி வந்து கண்ணியப்படுத்தணும் இறந்தவர்களை, எப்படி அந்த இறந்த உடலை மதிக்க வேண்டும் என்ற நாகரிக மதிப்புகள் இதிலிருந்து வெளிப்படுது. இன்னைக்கு மாடர்ன் சிவிலைசேஷன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க? இறந்த உடலை இழிவுபடுத்துறாங்க. அதை வந்து எரிக்கிறாங்க நெருப்பால. வார் கிரைம்ஸ் நடக்குது. இறந்த உடலை வந்து மியூட்டிலேட் பண்றாங்க. சிதைக்கிறாங்க. விளையாட்டுக்கு. ஆன்லைன் கோர் கல்ச்சர் இது எல்லாமே பரவுது. ஆனா அல் குர்ஆன் வந்து ஆரம்பத்திலேயே என்ன சொல்லுது? மரணித்த மனிதனுக்கு கூட கண்ணியம் கொடுக்கணும்னு சொல்லுது. அதாவது ரசூலுல்லாஹ் வந்து எழுந்து நின்றாங்க. ஒரு யூதனுடைய உடம்பு எடுத்துக்கொண்டு போகும்போது, அவன் இறந்த பிறகு. ஒரு தனி நபருடைய பாவம் வந்து முழு மனித சமுதாயத்தையும் பாதிக்கும் என்று இந்த வரலாறு நமக்கு சொல்லுதுங்க. முதல் கொலை வந்து ஒரு தனி சம்பவம் கிடையாது. அது ஒரு வயலன்ஸ் ட்ரெடிஷன். அது ஒரு ரிவெஞ்ச் சைக்கிள், பிளட் கல்ச்சர் தொடங்கியதற்கான தருணம். இன்னைக்கு ஒரு தவறான ஐடியாலஜி வந்து பல மில்லியன் மக்களை பாதிக்குது இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு டிக்டேட்டர், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒரு இன்ஃப்ளூயன்சர், புரொபகண்டா செய்யக்கூடியவர் முழு தலைமுறையை கெடுக்க முடியும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, தனிநபர் ஒழுக்கத்தை சமூக பாதுகாப்பாக பார்க்குது. ஸோ இந்த ஒரு காட்சி உளவியல் ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, குற்றவியல் ரீதியாக, மனித இயல்பு ரீதியாக, நாகரிகம் ரீதியாக, குடும்ப அமைப்பு ரீதியாக, மனித உயிருடைய மதிப்பு எல்லாமே அடங்கியிருக்குங்க. நெறைய படிப்பினைகள். அல் குர்ஆன் வந்து ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட நூல் மட்டும் இல்ல. மத நூல் போல அல்ல. மனிதனை படைத்தவன், மனிதனுடைய உள்ளத்தையும், சமூகத்தையும் விளக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லலாம்.